அஜித்துடைய சந்தேகம் நியாயமானதுன்னே வைங்க. ஒன்றும் மாற்றம் இல்லை. அதே மாதிரி திருமாவளவனுடைய சந்தேகம் நியாயமானது. அது வந்து ப்ரூவ் பண்ணி தெளிவான எவிடன்ஸை பார்க்கணும். அப்படியே அவ்வளோ சந்தேகம் இருந்ததுன்னா நீங்கள் வந்து திருமாவளவன் ரஞ்சித் தரப்புல இருந்து ஒரு அட்வொகேட்டை போடலாம். குற்றவாளிகளுக்கு ஆதரவாக அவங்க இறங்கி என்னென்ன எவிடன்ஸ் இருக்குன்னு அவங்க ஆர்கியூ பண்ணலாமே. நீங்க போலீஸ் வந்து சம்பந்தப்பட்ட ஒரு 3 பேர் தான். என்ன காரணம்னா இந்த ஆடியோ எடுத்துருக்காங்க. அதாவது சம்பந்தப்பட்ட தண்ணி தொட்டி மேலே இருந்த ஆடியோ இது வீடியோ முதற்கொண்டு நீ போலீஸ் கிடைச்சிருக்கு. இந்த பசங்க விளையாட்டுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கிறதுலேருந்து எல்லாமே போலீஸ் தரப்புல சிபிசிஐடி கோர்ட்ல ரெடி பண்ணி சப்மிட் பண்ணி கொடுக்க போகுது. நீங்க இந்த சார்ஜ் ஷீட்ல அதெல்லாம் வருது. அவங்க பேசுற ஆடியோ வருது. இதெல்லாம் சயின்டிபிக் எவிடன்ஸ். இதுல சாதாரணமா நம்ம யாருமே கிரியேட் பண்ண முடியாது. ஃபேக்கா யாரையாவது பேச வச்சு பண்ண முடியுமா? இல்ல ஃபேக்கா ஒரு தொட்டியில நிக்க வச்சு அவங்கள வீடியோ எடுத்து பண்ண முடியுமா? அப்படி ஒரு கட்டாயம் கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன். எப்படி ஒரு கட்டாயப்படுத்தி அதை ப்ரூவ் பண்ணி அவங்க 3 பேரையும் குற்றவாளி ஆக்கி தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டிய விஷயத்துல போலீஸ் அவ்வளவு ஒரு பிரஷர் என்ன இருக்கு அதுல?